ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை ஸ்கூல் லவ். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட ஹீரோ வந்து நம்ம ஜங்குக்கு தான். ஹீரோயின் யாருன்னா நீங்கள் தான், வான் யுவர் நேம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்கூலில் வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் மை லாஸ்ட் லவ் அண்ட் மை பெஸ்ட் லவ். அழாத வார்த்தையில் சொல்ல முடியல. ஆனால் இப்போ அவளை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனான்னு தெரில. ஸ்கூல் முடித்ததும் நான் அமெரிக்கா போயிட்டேன். 5 வருஷமாக 6 வருஷம் கழித்து தான் திருப்பி இங்கே வந்திருக்கேன். திருப்பி அவளை பார்ப்பேனா இல்லையான்னு தெரில அப்படின்னு அந்த ஸ்கூலை அப்படியே க்ராஸ் பண்ணி காரில் போகிறாரு. காரில் போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. இந்த ஒரு காலனிவெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரே லைனில் நிறைய வீடு மாதிரி இருக்குது. அதாவது எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகிறாரு. இங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இது என்னோடய வீடு, இது அவளோட வீடு அப்படின்னு அப்படியே அந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. ஸோ இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஜங்குக் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளில உட்காந்துருக்கான். அவன் இப்போ தான் 12th வந்து படிக்க போகிறான். ஸோ என்னடா இது 12th ஸ்டடின்னு வைக்கிறானுங்க, இப்போ தான் 11th முடிச்சு அதுக்குள்ளே 12த்துக்கு இப்படி ஸ்டடி வச்சுட்ருக்கானுங்க அப்படின்னு அங்கே தெருவில் ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் போது தான் ஒரு ட்ரக்கு வருது. அந்த ட்ரக்கை பார்த்துட்டு, என்னடா அந்த நம்பர் 6வது வீட்டுக்கு புதுசாக குடி வராங்களா என்ன? ஆமாச்சா, யாரோ வராங்கன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, யாருன்னு தெரில, வரட்டும் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அப்படியே நீங்களும் காரில் தான் வரீங்க. ஸோ கார்லேருந்து அப்படியே நீங்கள் ஒரு ஒயிட் கலர் கவுன் போட்டிருப்பீங்க. அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து இறங்கி வந்து, இப்போ இந்த வீட்டில் தான் வாழ போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கும்போது, அதுதான் ஒயன். ஸோ ஒயன் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போது ஒயனுமே லைட்டாக அப்படியே திரும்பி பார்க்குறா. ஸோ 2 பேரோட கண்ணுமே அப்படியே மீட் ஆகுது. பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் நைட்லேயே ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஒரு இம்ப்ரெஷன் வருது. பட் நீ ஒயன் அதை பெருசாக எடுத்துக்காம, ஓ மை காட், இந்த பசங்க என்ன இன்டீசெண்டாக எப்படி உட்காந்துருக்கானுங்க, ஆனால் ஒரு பையன் பார்க்க நல்லா இருக்கான்ல அப்படின்னு ஜங்குக்கு மறுபடியும் இப்படி ஒரு மாதிரி சிரிச்சிட்டே திரும்பி பார்க்க, ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். அவன் என்ன நக்கலாக சிரிக்கிறான் போடா அப்படின்னு அவள் மூஞ்சி திருப்பிட்டு, அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ எல்லா திங்ஸையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வாயனை கூப்பிட்டு, இங்கே வா போ, எல்லார் வீட்டுக்கு போய் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வா. அம்மா நான் ஏன் கொடுக்கணும், நீ போய் கொடுத்துட்டு வா. என்னால் கொடுத்துட்ருக்க முடியாது, நானும் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன், நீ தானே வந்திருக்க, பெரியவங்க தான் போய் கொடுக்கணும், நீ போய் கொடு. ஏ வயன் போய் குடுறி, உன் தம்பி இந்த லைனில் இருக்க வீட்டுலாம் கொடுப்பான், நீ எதுக்கு வீட்டுக்கு மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துரு, எதுக்கு ஒரு 3 வீடு தானே இருக்குது, போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி கொடு அப்படின்னு அவளும் வாங்கிக்கிட்டு அந்த எதிர்த்த 3 வீட்டுக்கு தான் வரா. முதல் 2 வீட்டுக்கு கொடுத்துட்டா, அதாவது 5ஆம் நம்பர் வீட்டுக்கும் 4 நம்பர் வீட்டுக்கும் கொடுத்துட்டா. 6ஆம் நம்பர் வீடு இவ வீடு தான், ஆனால் 7ஆம் நம்பர் வீட்டுக்கு இப்போ தான் போகிறா. அதுதான் ஜங்குக்கோட வீடு. அவள் போய் காலிங் பெல் ரிங் பண்ணதும் அப்படியே ஜங்குக்கோட தம்பி தான் வந்து கதவை திறக்கிறான். அவன் வாயினா பார்த்துட்டு, யார் நீ? நான் இதோ இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம். அப்படியா, அதான் ஸ்வீட் கொடுத்தியா? ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கோட அம்மா வந்து, நீங்கள் தான் எதிர்த்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களாம்மா, வாங்கம்மா அப்படின்னு அவளை உள்ளே கூப்பிட்டு போய் அவளுக்கு ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. அவள் ஐயோ ஆண்டி வேணாம், நான் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. இருக்கட்டும்மா குடிமா அப்படின்னு விழுந்து கவனிக்கிறாங்க. அவளா, இல்லை ஆண்டி வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்க. ஜங்குவோட தம்பி பார்த்துட்டு, அதை வேண்டான்றல கொடா அப்படின்னு அவன் வாங்கி குடிச்சிட்ருக்கான். அவள் பார்க்குறா, என்ன ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது, சரிம்மா நீ என்ன ஸ்கூல் படிக்கிறியா இல்லை காலேஜ் படிக்கிறியா? பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்க, நீ என்னம்மா படிக்க போகிற? நான் 12th முடிச்சிட்டேன் ஆண்டி, +1 போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கோட தம்பிக்கு ஒரு மாதிரி புகையேறிடுச்சு. அக்காவா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் பார்த்துட்டு, ஏன் கேட்குற அப்படின்போது, ஏன்னா அவன் இப்போ தான் 10th போகிறான், அதான் அப்படி கேட்குறான், உன்னோட ஒரு சின்ன பையன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயின் சிரிச்சுட்டே, அப்போ நீ எனக்கு தம்பியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. எந்த ஸ்கூல் தான் கேட்குறாங்க. அவளும் ஸ்கூல் பேரை சொல்லும் போது, ஓ இதில் தான் என் 2 பசங்களும் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். 2 பசங்களா, உங்களுக்கு ஒரு பையன் தானே ஆண்டி அப்படின்னு இவனை கைக்காம கேட்கும்போது, இன்னொரு பையன் ரூமில் இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ ரூமில் இருக்காரா, இருக்கட்டும் அப்படின்னு அவளும் பெருசாக எதுவும் கேட்டுக்காம, சரி ஆண்டி நான் கிளம்பி போயிடவா,
இரும்மா இரு, ஏன் போற? இரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி நான் போறேன் அப்படின்னு, அவ நேரா வாசல் வரைக்கும் வந்தா. வாசல்ல அப்படியே ஜங்குக்கு அப்படியே வான்னு இடிக்கிற மாரி வரான். வான்னு பயந்தே போயிட்டா. சாரி அப்படின்னு ஒரு மாரி நின்னுட்டு இருக்கும்போது, யாரு இவ தானே அப்படின்னு அவள மேலேயும் கீழயும் பார்த்துட்டு, இங்க என்ன பண்ற? அ நான் அம்மா ஸ்வீட் குடுக்க சொன்னாங்க. அதான் அவங்க வீட்ல குடுக்கலான்னு வந்தேன். ஓ! ஆமா. உன் பேர் என்ன? ஆ? காது கேட்காதா? இல்ல கேட்கும். சொல்லுங்க. என்ன? திமிரு. உன் பேர் என்ன? என் பேரு வாயன். வாயனா? ஆமா. நீ என்ன 12தா? இல்ல. அப்போ +1 வந்திருக்கியா? ஆமா. சரி நீ 12ல என்ன மார்க்கு அப்புடின்னு கேட்குறான். அவ என்ன கேட்டீங்க? நீ 12ல எவ்வளவு? 12ல எவ்வளவா? சரி சரி. நான் படிக்கிற மாலேன்றேன். 10த்ல எவ்வளவு? 10த்ல 487. என்ன சொன்ன? 487. வெறும் நீ 13 மார்க் தான் கம்மியா? ஆமா. ஜஸ்ட் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த லாங்குவேஜ்லலாம் போயிருக்கும். அவ்வளோதான் கம்மி அப்படின்னு. அவ சொல்றா. இத கேட்ட ஜங்குக்கு அம்மாலாம், "என்னம்மா சொல்ற? அப்ப நீ தான் உங்க ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட்டா?" "ஆமா ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஜங்குக்கு அம்மாலாம் சொல்றாங்க, "பாருடா, நீலாம் 10த்ல வெறும் 260 மார்க் தான் வாங்கின. அவள பாரு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு" அப்படின்னு. ஜங்குக்கு ஒரு மாரி பேச ஆரம்பிச்சு, "சரி சரி ஓவரா பண்ணாதீங்க" அப்படின்னு அவனும் போயிட்டான். எனக்கா எங்க வீட்ட பார்க்கும்போது, பையன் நல்லா இருக்கானே! 2வது பையன் நல்லா இருந்தான். பட் என்னோட சின்ன தம்பி. ஆனா, இந்த பையன் என்ட்ட மட்டும் பேர் கேட்டான். நான் மட்டும் அவன்ட்ட பேர் கேட்கல. கேட்கணும்ல அப்புட்ன்னு, அவன் மறுபடியும் சங்குக்கோட வீட்டு வாசல்ல பார்த்துட்டு இருக்கும்போது, சரி வரல நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு. மறுநாள் இவங்களுக்கு ஸ்கூலு போல. ஸோ ஸ்கூலுக்கு அவ தம்பிய இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவனா, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல. நம்ம அந்த வீட்லயே இருந்திருக்கலாம். எனக்கு அந்த ஊர் தான் பிடிச்சிருந்துச்சு. இது பிடிக்கவே இல்ல. பேசாம வாடா அப்படின்னு அவள இழுத்துட்டு ஸ்கூலுக்குள்ள வந்தா. ஸ்கூலுக்கு அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல தான் எல்லாரும் உட்காந்துருக்கானுங்க. ஜங்குக்கா கேங்கோட உட்காந்துருக்கான். ஆனா வாயின் பயப்படவே இல்ல. அவ பாட்டுக்கு போறா. போய் ஹலோ, ஹலோ நீங்க தான். எங்க நம்பர் 7வது வீடு நீங்க தான். நம்பர் 7வதா? ஏய் ஜங்குக்கா, உன்னைய தான்டா கூப்பிட்றா. நீ தானே 7ஆம் நம்பர் வீட்ல இருக்க. யாரு? ஓ! ஸ்வீட்டா? இங்க வா. ஸ்வீட்டா? இங்க பாருங்க. என்கிட்ட கேட்டீங்கல்ல என் பேர் என்னன்னு நான் சொன்னேன்ல. அப்போ நான் கேட்கணும்ல. ஆமா. அதுக்கு? சொல்லுங்க உங்க பேர் என்ன? இப்போ பேர் கேட்கவாடி வந்த? ஆமா. பேர் கேட்க தான் வந்தேன். நீங்க மட்டும் கேட்டீங்கல்ல. சொல்லுங்க. உங்க பேர் என்ன? அப்படின்னு கேட்கும்போது, அவனும் சொல்றான் ஜங்குக்குன்னு. சரி என்னோட 10த் மார்க்லாம் கேட்டீங்களே, உங்க 10த் மார்க் என்ன? அப்படின்னு கேட்கும்போது, பசங்களாம் ஒரு மாரி சிரிக்கிறானுங்க. அவன் முறைச்சிட்டே, இங்கேருந்து ஒழுங்கா போயிரு அப்படின்னு. அவள அங்கேருந்து துரத்தி விடுறான். அவளும் சிரிச்சுட்டு, சரி வேண்டாம். சொல்லாட்டி விடுங்க. நான் எதுவும் தப்பாலாம் நெனச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து அப்படியே ஜங்குக்கு கடுப்பேத்திட்டு போறா. ஜங்குக்கு பார்க்குறான். ரொம்ப தான் வாய் அப்படின்னு. அவனும் அப்படியே பின்னாடியே தான் வரான். ஸோ அன்னைக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சவன் தான், ஒரு 1 மாசமா வாயின் பின்னாடியே தான் வரான். வாயனுக்குமே ஜங்குக்க வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் புல்லிலாம் பண்ணுவான். கொஞ்சம் கெத்தா தான் இருப்பான். இருந்தாலும் மறந்துடாம வாயின் பின்னாடி சுத்த மட்டும் வந்துருவான். வாயனுக்கு நல்லா ஹெல்ப்லாம் பண்ணுவான். ஸோ அதனாலேயே அவனுக்கு பிடிக்கும். பட் அத வெளிய காமிச்சுக்க மாட்டான். பிடிக்காத மாரியே போயிட்டுருப்பேன். அவன் ஒரு நாள் கூப்ட்டு, "ஏன்டி உன் பின்னாடி 1 மாசமா சுத்திட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா என்ன?" "எனக்கு எப்படி சார் தெரியும்? உங்க பின்னாடி தான் பல பொண்ணுங்க சுத்துறாங்களே." "ஏய் என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்கன்னா, உன் பின்னாடி நான் தானடி சுத்துறேன்." புரியலையே. என் பின்னாடி அவளுக்கு சுத்துறாளுகடி. ஆனா நான் உன் பின்னாடி சுத்துறேன்டி. புரியுதா இல்லையா? அவளுங்க பின்னாடி சுத்திட்டு போறாளுக. ஆனா நான் உன் பின்னாடி மட்டும் தானடி சுத்துறேன். அதுக்கு உங்கள நான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமா. பண்ணிக்கோ. ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா? என் ஆளா இருக்க மாட்டியா? ம். இருக்கணுமா என்ன? அப்ப இருக்க மாட்டேன். யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டா ஜங்குக்கா. ஏய் ஒரு வாரம் தான் சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அவளும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டா. ஸோ ஜங்குக்கு இப்படி தான் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லைஃப்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். அந்த ஒரு வாரம் கழித்து திருப்பி போய் கேட்பான், என்னடி ஓகேவா இல்லையா? நீங்கள் வேறு நானே ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீழே விழுந்து என் முட்டியில் அடிபட்டுருச்சுன்னு இருக்கேன். இப்போ வந்து ஓகேவா இல்லையான்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் லவ்வெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்களா? ஐயோ! இப்போ ரெடி பண்ணும்.
ஆ நான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க. ஏன் கூட்டு போக மாட்டீங்களா? லவ் பண்ணுறேன்னு சுற்றுறீங்களா, இது கூட பண்ண மாட்டீங்களா? ஆனாலும் வாயன் உனக்கு வாய் ரொம்ப தான் அப்படின்னு அவனோட பைக்லேயே அவளை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அவனோட வீட்லேயும் விடுறான். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான் அவனோட வீட்டில் யாரும் இல்லைன்னு. ஸோ அவனும் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். அவளா இங்கே பாருங்க, இப்ப எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தீங்க? உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? எங்கள் அப்பாவுக்குலாம் தெரிஞ்சா அவ்வளோதான். எங்கள் அப்பா போலீஸ் தெரியும்ல, கண்ணெடுத்து அப்படியே சுட்டு தள்ளிடுறவர் உங்களை. சுடுவார். உங்கள் அப்பா சுடுற வரைக்கும் நாங்கள் வாய் பார்த்துட்டு இருப்போமா? போடி எங்கிட்டு. எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. என்ன ஓகே சொல்லவே மாட்டியா? அது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவளோட ரூம்க்கு ஓடுறா. இவனும் பின்னாடியே ஓடி வந்து பார்த்தா தான் தெரியுது. தினமும் சக்கு கூட வீட்டை நல்லா எட்டி பார்த்துருக்கா போல. ஜன்னல் நல்லா திறந்து வச்சிருக்கா. இது பார்த்ததுக்குன்னு ஜங்கு கூட நேமம் வந்து அங்கே எழுதி அவ்வளோ நேமம் எழுதி ஹார்ட்டெல்லாம் விட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஏண்டி அப்போ நீ லவ் பண்ணுறியாடி? இத்தனை நாள் என்கிட்ட கதை விட்டியா? அது 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 சும்மா சும்மா எழுதுனது. ஓ! சும்மா எழுதுனதா அப்படின்னு நேரா அவளோட கிட்ட வரேன். ஏன்னா இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் அது சும்மா எழுதுனேன். உங்க மேல லவ்வெல்லாம் இல்ல. அப்படியா? லவ் இல்லையா அப்படின்னு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போனதும் அவளும் கண்ணை மூடிட்டா. ஒரு ஃப்ளோவில் அவன் கிஸ் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அவன் கிஸ் பண்ணாமல் போயனை பார்த்து, ஓ! இப்போ எதுக்கு மேடம் கண்ணை மூடி ஓவராக ஃபீலிங் பண்ணுறீங்க? அப்போ என்ன லவ் பண்ணுற அப்படி தானே? நான் கிஸ் பண்ணுறதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம் லவ் பண்ணுறேன் என்னப்போ அப்படின்னு கேட்குறா. அவனும் அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டே அப்படியே உடனே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே லவ் கன்ஃபார்ம் ஆனது ஒரே அவுட்டிங் தான். ஸ்கூலில் நிறைய வாட்டி கட் அடிச்சுட்டு டேட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஹாப்பியாலாம் லைஃப்லாம் போயிட்டுருக்கும். அப்படியே ஜங்குக்கும் ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ். வானுமே 11th ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறப்போ தான் வானுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. வான் ஆக்சுவலாகவே ஒரு பெரிய டாப்பர் தான். அவள் அவ்வளோ நல்லா படிப்பா. அவளுக்கு படிக்க யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை. அவள் நல்லா படிப்பா. பட் ஜங்குக்கோட லவ் என்னைக்கு அக்செப்ட் பண்ணி ஸ்கூலை கட் அடிச்சு கிளாஸை கட் அடிச்சு ஊர் சுற்ற ஆரம்பித்தாலோ அன்னையிலேருந்து அவள் கிளாஸஸ்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணுறதில்ல. படிப்பும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா. அவளுக்கே அது ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு மாதிரி ஷாக் ஆகி அதை அப்படியே பேப்பரே பார்த்துட்டு அப்படியே கிளாஸ்லேயே உட்காந்துருக்கா. ஜங்குக்கு அப்போ தான், ஏ வான் வா வெளில போகலாம். இல்லை நான் வரல. என்னாச்சு? மார்க்கு கம்மி அப்படின்னு பார்த்துட்டு, என்னடி ஃபெயில் ஆகிட்டியா? ஆமாம் ஜங்குக் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நான் 12th முடிக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீ ஸ்கூலுக்கு முடிக்க போகிற. ஸோ அதனால் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து நெஞ்சு போயிட்டா. ஜங்குக்கு புரியலை. அப்படியே பின்னாடியே வரான். என்னடி சொல்ல வர? என்ன சொல்ல வர? இல்லை இப்போ நீயும் ஸ்டடீஸ் முடிக்க போகிற. அடுத்து காலேஜ் போய் உன் ஸ்டடீஸை பார்க்கணும். நானுமே இந்த ஸ்டடீஸை பார்க்கணும். நான் உன் கூட இருந்தால் நிச்சயமாக படிக்க மாட்டேன். நினைப்பிலே தான் சுற்றிட்டுருப்பேன். ஸோ கொஞ்ச நாள் இதுலேருந்து பிரேக் எடுத்துக்கலாம் ப்ளீஸ் ஜங்குக், எனக்காண்டி. வேணாண்டி. எனக்கு நீ எவ்வளோ முக்கியம் தெரியும்ல. தேவைப்படி பண்ணாத. எனக்கு இப்போ வரைக்கும் நீ முக்கியம்தான். எனக்கு உன்னை தவிர யாரும் முக்கியம் இல்லை ஜங்குக், புரியுதா? நான் எப்பயுமே உனக்கு மட்டும்தான். நீயும் எனக்கு மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்தை எனக்காண்டி பண்ண ப்ளீஸ் ஜங்குக். நம்ம 2 பேரும் மீட் பண்ணாமல் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். எனக்கு படிக்கணும். உனக்கு புரியல என்னோட கனவெல்லாம் என்னன்னு. ப்ளீஸ் ஜங்குக் இதை பண்ண தயவு செஞ்சு. அப்போது ஜங்குக்கா கோவம் வருது. அப்படியே அவர்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து அப்படியே போயிட்டான். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கும் வரான். அவனுக்கு எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் பாட்டுக்கு வர எக்ஸாம் எழுதுறான் போகிறான். வாயமே பார்க்குறா. அவளும் கிட்ட போய் பேசணும் கட்டி பிடிக்கணும்லாம் தோணுது. பட் என்ன பண்ணுறது, படிக்கணும்ல அப்படின்னு அவளும் எதுவும் பண்ணல. அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு தூரமாக இருந்து ஜங்குக்கா பார்ப்பா. அவனும் பார்ப்பான். பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காமல் அவனும் அங்கேருந்து போயிடுவான். ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போயிருக்கும். இது பார்த்ததுக்குன்னு வீட்டில் வேறு வாங்கி மாட்டிட்டா. ஜங்குக்கும் இவ்வளோ லவ் பண்ணுறது வந்து வீட்லேயும் தெரிஞ்சு போயிருக்கும். தெரிஞ்சு போய் அவங்க அம்மா வாயினை போட்டு அடின்னு அடிச்சு, இதுக்கடுத்து நீ ஜங்குக்கை பார்த்தனா அவ்வளோதான். அப்போ அந்த பையனால தான் உன் மார்க்லாம் போயிருக்கா? இங்கே பாருவேன், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தப்பெலாம் பண்ணது கிடையாது. நல்லா படிக்கிற பொண்ணு வேறு நீ. அதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு உனக்கு சுட்டே கொண்டுருவார். ஸோ அதனால் ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க அப்பா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். இங்கே பாருமா நல்லா படி, அவ்வளோதான் சொல்லுவேன். லவ்வெல்லாம் அப்புறமாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாரு.
ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை போய் ஜக்குக்கு அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வாய் வார்த்தையாக அப்படி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட ஜக்குக்கு பேரண்ட்ஸா நீ இந்த பொறுக்கித்தனம் வேறு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கோவத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவன் ஸ்கூல் முடிச்ச உடனே அவனுக்கு காலேஜ் ஸ்டடீஸ் வந்து அப்ராடில் பார்த்து அவனை அப்ராட் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் அப்ராட் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஏர்போர்ட்டுக்கு ஓடி வந்திருப்பா. எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு வேகமாக ஓடி வந்திருப்பான் அவனை பார்க்கணும் அப்படின்னு. பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவன் ஃப்ளைட் ஏரியா போயிருப்பான். அப்போ கடைசியாக பார்த்து தான். அது வரைக்கும் அவனை பார்க்க கூட இல்லை. ஸோ அதையே நினச்சிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ லைஃப்பை பார்த்துருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் ஜங்குக் அப்படியே அந்த ஏரியா முன்னாடி நின்று யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே 6 வருஷம் ஓடிடுச்சு. ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நான் அவளை போய் பார்த்தா என் கூட வருவாளா என்ன அப்படின்னு அவனும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நேராக அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் வரான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, வாயன் தான். ஸோ வாயன்கிட்ட அப்படியே காரை ஸ்டாப் பண்ணி நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். வாயன் அப்படியே வாய்ஸை கேட்டு கண்டுபிடிச்சிட்டா ஜங்குக் தானே. அப்படியே சந்தோஷமாக திரும்பி பார்த்துட்டு சாரி நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட கார்லலாம் வரமாட்டேன். ஓ அப்போ நான் டாக்ஸி டிரைவர்லாம் உங்கள் சித்தப்பா பையன், பஸ் டிரைவர்லாம் உங்கள் மாமா பையன் அப்படி தானே? அவங்களாம் தெரிஞ்சவங்களால தானே அவங்க வழியில் போயிட்டுருக்க. ஜங்குக் எப்போ வந்த அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. அவனும் கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு நீ என்ன இன்னும் மோடி ஞாபகம் வச்சுருக்க, எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. 6 வருஷம் ஆச்சு வயன். ஆமாம் 6 வருஷம் ஆச்சு. நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலே சீஃப் டாக்டராக இருக்கேன். அதெல்லாம் யாரால? உன்னால தான். உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எடுத்ததுக்கான ரீசன் நான் என்னோடய எய்மை அச்சீவ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணிட்டேன். அச்சீவ் பண்ணிட்டு நாளைக்கு உன்னை மீட் பண்ண வரலான்னு நினச்சேன். ஆனால் நீ அதுக்குள்ளே வந்துட்ட. எனக்கு என்ன ஷாக்காக இருக்குன்னா அப்ராடில் இருந்திருக்க எவ்வளவோ பொண்ணு இருந்திருப்பாங்க, எவ்வளோ அழகழகான பொண்ணாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களெலாம் விட்டுட்டு நீ என்ன ஞாபகம் வச்சுருக்க பார்த்தியா, அதானே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல இவனை கட்டி பிடிச்சிட்டு எனக்கும் அதாண்டி ஷாக்காக இருக்குது. என்னால் அவனை தவிர யாரையும் நினைக்க முடியல. ஒரு கட்டத்தில் நானும் யோசித்தேன், வயன் வேண்டாம் விட்டுருவோம், எதுக்கு அவன் நினைப்பிலே எப்படி சாகுறோம் அப்படின்னு. அதனால் என்னால் முடியல. அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். வயன் சிரிச்சிட்டு எனக்கு தெரியும் நானும் பார்ப்பேன் அப்படின்றா. எப்படி சொல்கிற? ஆமாம் நான் நைட் ஸ்டடி முடிச்சுட்டு தனியாக இங்கே நடந்து வரும்போது என் பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே இருக்கும். ஏதோ இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கே இதை வச்சா கண்டுபிடிச்சிருவேன் அது நீ தான் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஜங்குக்கும் சிரிச்சிட்டே அவளை கிஸ் பண்ணுறான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க அவங்க 2 பேர் பண்ணுறத. பட் 2 பேரும் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களோட லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் ரோட்லேயே வந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் 2 பேருமே சிரிச்சிட்டே ஒருத்தர் பார்க்குறாங்க. ஃபைனலாக எப்படியும் சேர்ந்துட்டோம்ல அப்படின்னு வான் அப்படியே கண்ணீரோடு சொல்ல அவனும் அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நம்ம லவ் ட்ரூ பியோர் கண்டிப்பாக சேரும்னு நினச்சோம், சேர்ந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒன் சைட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். மைடியர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, see you later, bye.